இந்திய சினிமாவை உலக அளவுல பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு படைப்பாளியோடைய எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கான முதல் ஸ்டெப்பை எஸ் ராஜமௌலி அவர்கள் பாகுபலி படம் மூலமா எடுத்து வச்சாங்கன்னு சொல்லலாம். இப்ப அந்த படத்தோடைய 2ஆம் பாகத்தையும் அவர் இயக்கி முடிச்சிட்டாரு. இப்ப அவர் நம்மளோட இருக்கிறார். அந்த படம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 5 வருஷ டிராவல் இல்லையா? இது வந்து இப்ப எண்டுக்கு வந்திருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்ன சுவாரஸ்யங்களான நிகழ்வுகள்லாம் இருந்ததுங்க? 5 வருஷம் நடந்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றி 5 நிமிஷத்தில் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் வாட் இஸ் அமேசிங் என்னென்னா 5 வருஷம் யூஸ்வலாக படம் வந்து மேக்ஸிமம் 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் இருக்கும். பட் 5 வருஷம் நடக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து பிகினிங்கில் எந்த எனர்ஜியோடு இருக்கோ அதே எனர்ஜியோட கடைசி வரைக்கும் இருக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஐ திங்க் ஐ எம் லக்கி டு அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், அந்த மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி கமிட்மெண்ட் இந்த படத்துக்காக கொடுத்ததுனால தான் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் ஐ எம் லக்கி டு ஹேவ் மை டீம். இது முழுக்க முழுக்க ஒரு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. கிராஃபிக்ஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் வந்து ஹைடெக் தொழில்நுட்பத்தால் பயன்படுத்தப்படுது. இந்திய சினிமாவில் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கா? நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர் ஆன்செட் எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து இந்தியாவில் பண்ணது தான். சென்னையில் ஸ்டூடியோஸ், பெங்களூர் ஸ்டூடியோஸ், ஹைதராபாத் ஸ்டூடியோஸ், பாம்பே ஸ்டூடியோஸ், நிறைய 80% ஆஃப் 70% ஆஃப் ஒர்க் இங்கே தான் நடந்துச்சு. சில ஸ்டூடியோஸ் வெளிநாட்டில் கூட இருந்துச்சு. இட்ஸ் அ கம்பைன்டு ஒர்க். அங்கே இங்கே இந்தியாவில் பண்ண எசெட்ஸ் எடுத்துகிட்டு அவர் ஒர்க் பண்ணாங்க, அவர் பண்ண எசெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணோம். ஸோ இட்ஸ் அ கம்பைன்டு ஒர்க் அங்கே. இப்போ வந்து முதல் பாகம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த படத்தோடைய 2ஆம் பாகம் எடுக்கும்பொழுது ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ரெஷர் ஏதாவது? இல்லைங்க, ப்ரெஷர் ஒன்றுமே இல்லை. மெயின் என்னன்னா இது வந்து இந்த படம் வந்து சீக்குவல் கிடையாது. இது வந்து ஒரே ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி ஒரு படத்தில் சொல்ல முடியாது. அதனால தான் 2 பார்ட்ஸ் எடுத்தோம். ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி டு பி கம்ப்ளீட்டட். ஸோ ப்ரெஷர் ஒன்றுமே இல்லைங்க. இன்ஃபேக்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் த எனர்ஜி ஃபார் த ஹோல் யூனிட். ஃபர்ஸ்ட் எழுதும் போது நீங்க வந்து இந்த இதுக்கு வந்து ஒரே படமா வந்து எழுதிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண பின்னாடி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? ஏன்னா வந்து ஏதாவது வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பாகுபலி கேரக்டர்லாம் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஏதாவது சின்ன சேஞ்சஸ்? ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே கம்ப்ளீட் ஸ்டோரி எல்லாம் எழுதிட்டோம். எந்த கேரக்டர் எந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சீக்குவல்னா ஏதோ சேஞ்ச் பண்ணலாம். சீக்குவல் கிடையாது, ஒரே ஸ்டோரி. ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் அது கூட விஷுவல் கிராண்டியரில், ஆக்ஷன் சீக்வன்சஸில் கொஞ்சம் எடிஷனலில் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் அது நடந்துச்சு. தவிர ஸ்டோரியில் கேரக்டரைசேஷனில் எந்த மாதிரி சேஞ்சும் பண்ணலாம். உங்களுடைய படங்கள் வந்து பார்க்கும்போது எமோஷனல்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அந்த முடியும் போது ஏதாவது இருக்கு. ஸோ ராஜமௌலிக்கு எமோஷனல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சேஃப் பெட். முதல்ல படத்தில் உங்களுக்கு எமோஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற மியூசிக்கு, கிராண்டியர், விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு இருந்தாலும் கூட எமோஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக போயிடும். அது டெக்னிக்கலில் அது வந்து. பட் பர்சனலில் வந்து நான் ஸ்டோரியில் வந்து அப்பா சொல்லும்போது அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ரொம்ப எலக்ட்ரிஃபைங்காக சொல்லுவாங்க. அப்போ அது கேரக்டரைசேஷனும் இல்லைன்னா ஒரு சீன் சொன்னதுக்கப்புறம் அது மைண்ட்லேருந்து போகாது. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அப்படியே மைண்டில் ஆடிட்டே இருக்கும். ஸோ அது அப்பா சொல்லும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நான் ஆடியன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் எனக்கு. ஸோ ஐ கெட் மூவ்ட் a lot by the characterizations and stories and I want to give the same thing to the audience. அப்பாவும் நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷனாக இருக்கீங்க சினிமாவில். இது வந்து அமையிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். அந்த கெமிஸ்ட்ரி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தெரியலங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா எனக்கு புக்ஸ் படிக்கிறது, காமிக்ஸ் வாங்கி தருது அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பா கிட்ட கூட அசிஸ்டன்ட் ஸ்டோரி ரைட்டராக ஒர்க் பண்ணும்போது அப்பாவோட நரேஷன் ஸ்டைலில் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமே இருக்கும். ரெகுலர் நம்ம இந்தியன் சினிமாவில் வர எமோஷன்ஸோட கொஞ்சம் வித்தியாசமே இருக்கும். கதை அதுதான்.
கேரக்டரைசேஷன்ஸ் அதுதான், பட் அந்த ட்ராமா ட்ரைவ் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் ஐ காட் இட் ஃப்ரம் ஹிம். எந்த வயசுல என்ன கதையை ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொன்னாங்க? ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பா எனக்கு கதை சொல்கிறது ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து அப்பா ஒரு பையனுக்கு ஸ்டோரி சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் சொல்ல, சொல்கிறதெல்லாம் சினிமா ஸ்டோரிஸ் தான், வேறு ஸ்டோரிஸ் எதுவுமே சொல்ல. நிறைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் பண்ண சத்ரபதி, சிம்ஹாத்ரி, சிவகாமியோட கேரக்டர், பாகுபலி சிவகாமியோட கேரக்டர், அப்படி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் அசிஸ்டன்ட் ரைட்டர் அவர்கிட்ட இருக்கும்போது சொன்ன சீன்ஸ், சொன்ன ஸ்டோரி லைன்ஸ். ஸோ வேற கதை எதுவுமே சொல்ல, இப்போ சினிமா ஸ்டோரிஸ் தான், ஃபிலிம் ஸ்டோரிஸ் தான். ஓகே சார், அமரேந்திர பாகுபலி, மகேந்திர பாகுபலி, பல்லாள தேவா, இதில் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த ரோல் எது உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்தது சொல்லுங்க? அமரேந்திர பாகுபலி வந்து ஆஸ் அ ரைட்டர் கொஞ்சம் சேலஞ்சிங்க. ஏன்னா இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம், பட் ஹீ இஸ் வெரி சாஃப்ட். ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. when it comes to fight he will fight, when it comes to angry situations he will be angry, பட் வந்து ரொம்ப பேலன்ஸ் இருக்கிறவங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும். சிவகாமி, பல்வாள் தேவன், பெங்களூர் தேவன் எல்லாம் கட்டப்போ வந்து ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ். பாகுபலி வந்து அப்படி கிடையாது, அது வேணும்னே அப்படி டிசைட் பண்ணுவாங்க. தட் இஸ் பேசிக்கலி பேஸ்ட் அப்பான் லார்ட் ராமா. பார்த்தீங்கன்னா ராமாயணில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மாஸ் கேரக்டர். ஆமாம், ஆஸ் அவர் கடவுள், அது விட்டுடுங்க. ஜஸ்ட் ஆஸ் இஃப் யூ லுக் அட் அ ஸ்டோரி, ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப மாசான கேரக்டர். லக்ஷ்மணா வந்து ரொம்ப ரொம்ப ஆங்கிரி கேரக்டர். ராமர் வந்து ரொம்ப சாஃப்ட், எதுவுமே பேசுவாங்க, எப்போ ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. பட் வந்து ராமாயணம், வை இட் வாஸ் ஸோ இன்டு அவர் டிஎன்ஏ, வை வி லவ் இட் ஸோ மச், பிகாஸ் those mass characters of Hanuman and Lakshmana வந்து ராமர்னு பார்த்து கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்டைல் தட் வி அடாப்டட் இன் டு பாகுபலி. நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம், அந்த அளவுக்கு டெப்த் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஏன் வந்து 2 பார்ட்டோட வந்து முடிக்கணும், இல்லை வேற ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, 2வது பார்ட் வந்து ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணோம், அது முடிக்கணும். இப்போ ஹிட் ஆகுதுனால இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் பணம் வாங்கலாம், அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. வாட் எவர் ஸ்டோரி வி ஸ்டார்டட் தட் ஹேஸ் டு எண்ட். பட் இந்த டைமில் ஆஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஸ்டோரிஸ், வி ஹேட் சோ மெனி அதர் ஸ்டோரிஸ் தட் வர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். நோ, சின்ன வயசில் இருக்கும்போது பாகுபலி, பல்வார் தேவன் எப்படி இருந்தாங்க, ஹவு அந்த எனிமிட்டி எப்படி டெவலப் ஆச்சு, அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக வந்துச்சு. பட் அது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். தட் கேன், அது ஒரு அனிமேஷன் சீரீஸாக வருது. ஓகே, சிவகாமி வந்து அவளை ஸ்ட்ராங் கேரக்டர் எப்படி மாறிச்சு, வாட் வாஸ் ஷீ ஆஸ் அ டீனேஜர், கட்டப்பா வந்து எதுக்கு அப்படி ஆனாங்க, அவர் ஸ்டோரி, பின்னாடி ஸ்டோரி என்ன, அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு நவல், ரைஸ் ஆஃப் சிவகாமின்னு நவல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது டிவி சீரீஸாக வருது. அண்ட் வாரில் வந்து நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணோம். அதெல்லாம் வந்து டிவி பிக் ஸ்க்ரீனில் எவ்வளோ கொடுத்தாலும் கூட அது வந்து ரியலாக அங்கே அதுக்குள்ளே போய் பார்த்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி வில் கண்டினியூ. அங்கே இந்த படத்தோடு முடிக்காது, இது போயிட்டே இருக்கும். தட் இஸ் பிகாஸ் பாகுபலி இஸ் பிகம் அ பிராண்ட். அவள் பெரிய பிராண்டாக மாறிச்சு. அதிர்ஷ்டம், எல்லாரும் கஷ்டப்பட்டு பண்ணாங்க, அதிர்ஷ்டம். ஸோ வி ஆர் கண்டினியூங் த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி. சார், இப்போ பாகுபலியோட முதல் பாகம் வந்து அனிமேஷன் சீரீஸாக மாதிரி இருக்குது, கிராஃபிக் நாவலாக மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சினிமா பிஸ்னஸோடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்க. எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சினிமா ஹிட் ஆனால் அதுலேருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எல்லா படத்துக்கும் பண்ண முடியாதுங்க. இன்னும் இந்த பாகுபலிக்கு அப்படி முடிஞ்சிச்சு. ஐ திங்க் ஐம் சேயிங் ராங் வேர்ட். அப்படி அமைஞ்சிச்சு. ஸோ அந்த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி வந்து ஒரு ட்ரீ மாதிரி, ஒரு பெரிய மரம் மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு பிரான்ச் வந்து படம், ஒரு பிரான்ச் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபில்ம், ஒரு பிரான்ச் வந்து அனிமேஷன் சீரிஸ், அப்படி நினைக்கலாம். ஓகே, பாகுபலி படம் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் மகதீராங்கிற ஒரு படம்னு எடுத்துக்கலாமா? யா, டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப்பாங்க. ஏன்னா மகதீராவுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி பீரியட் ஃபில்ம் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அது ஜனங்கள் பார்ப்பாரா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு
நிறைய பேருக்கு இருந்துச்சு. எனக்கு இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் அந்த படம் பண்ணி அது பெரிய ஹிட் ஆகுதுனால ஸோ பீப்புள் ஹேட் கான்ஃபிடென்ஸ். The producers had confidence to put money on me, had confidence on me. The market had confidence, buyers confidence இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, வந்துச்சு. இந்த மாதிரி படம் பண்ணால் டெஃபினட்டாக ஜனங்கள் பார்ப்பாங்க, அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக வந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி மகதீரா ஹெல்ப்ட் இன் தட் வே. உங்களுடைய படங்கள் நானி, மகதீரா, பாகுபலி எல்லாமே ஒரு ஃபேண்டசி வகையான படங்கள். மக்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற படங்களும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது தெரியாதுங்க எனக்கு. எனக்கு வந்து எப்படி இருக்குவாங்க, ஐ கான்ஸ்டன்ட்லி கீப் இன் டச் வித் பீப்புள், ஆடியன்ஸ் by form of social network or மீட் பண்ணுறப்போ ஐ ட்ரை டு ஸ்பீக் டு தெம். உங்களுக்கு எந்த மாதிரி படம் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லுங்கள், அப்படி பேச மாட்டேன், அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஜஸ்ட் சும்மா அவரோட ஜென்ரல் கான்வர்சேஷனு, அவர் டேஸ்ட் எப்படி இருக்குது, அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஒரு சைடில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி படம் பண்ண இருக்கும், நல்லா இருக்கும்னா ஒரு பார்ட் ஆஃப் மைண்டில் இருக்கும். பட் ஸ்டோரி பண்ணும்போது அது எல்லா சீன்ஸு, இந்த சீன் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இந்த கேரக்டரேஷன் அவருக்கு பிடிக்காதா, அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிச்சா இல்லையா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையா, இதோட பெட்டர் சீன் வராதா, இதுதான் பெஸ்ட் சீனா, அந்த மாதிரி யோசிப்பில் இருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கன்னா அது ஃபேண்டசியா இல்லையா, அது இம்மெட்டீரியல். அதில் பெரிய ஹீரோ இருக்கானா இல்லையா, அது வந்து இம்மெட்டீரியல். If I feel this will definitely, if I feel I'm very much moved by the story, அது எடுப்பேன். தெலுங்குக்கு மட்டும் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மார்க்கெட்டு ராஜமௌலிங்கிற பிராண்ட் வந்து நேஷனல் வைடு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க சார் நீங்கள்? ஒன்றுமே பிளான் ஒன்றுமே இல்லைங்க. எந்த மாதிரி படம் பண்ணமோ நெக்ஸ்ட் ஐடியா கூட இல்லை. ஸோ முதல்ல கம்ப்ளீட் மைண்டெல்லாம் இதுதான் இருக்குது. முதல்ல இது முடிக்கணும், ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஹாலிடே எடுக்கணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன பண்ணுவேன். மகாபாரதத்தை வந்து படமாக பண்ணுங்கிறது உங்கள் கனவுன்னு சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பாக ஒரு மல்டி ஸ்டாரர் வேல்யூ இருக்கக்கூடிய படம். உங்களுக்கும் நேஷனல் லெவலில் வந்து மார்க்கெட் இருக்கிறதுனால அதுக்கான ஹீரோக்கள் ஒவ்வொரு மொழியிலிருந்து தேர்வு செய்வீங்களா, இல்லை தெலுங்குல இருந்து? எனக்கு தெரியலங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாகுபலியே வந்து நான் 5 வருஷம் ப்ராஜெக்ட், அதில் 3.5 years ஷூட் பண்ணோம். அதுக்கு பிரபாஸ் மாதிரி ஒரு கிரேசி ஃபெல்லோ எனக்கு கிடைச்சாச்சு. ஒரு கிரேசி ஹீரோ யார் கொடுப்பாங்க 3.5 years, யார் கொடுப்பாங்க? பட் அவர் கொடுத்தாரு, ஆக்ட் பண்ணார், அதனால முடிஞ்சிச்சு. ஸோ மகாபாரதம் பண்ணோன்னா இட் இஸ் இவன் மோர் பிகர் ப்ராஜெக்ட். I don't know how many stars will be willing to give their dates like that for a project. No, so practical நான் டெஃபினட்டாக எல்லா பாஷைகள்லேருந்து ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் ப்ராக்டிக்கல்லி அது முடியுமா, எல்லோரும் கொடுப்பாரா, அவளை என் மேல் நம்பிக்கை வச்சுட்டு அப்படி இருப்பாரான்னது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. அண்ட் எனிவே எட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு கூட மகாபாரதம் எடுக்கணும்னா இட் நீட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டில். ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஸ்டில் ரெடி எட் டு டூ இட். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் டு இட். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மரியாதை ரமணா மாதிரியான படங்கள் பண்ண முடியாதுல்ல? எதுக்கு முடியாதுங்க? எதுக்கு முடியாதுங்க? த கைண்ட் ஆஃப் adoration people give you, பாராட்டும்போது ஹாப்பியாக இருக்கும். பட் அது மேலே ஏறக்கூடாதாங்க. பட் வி ஆர் ஹியூமன், கொஞ்சம் ஏறிட்டே இருக்கும். பட் அது கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது எவ்வளோ பெரிய படம் ஆனாலும், ஃப்ளாப் படம் ஆனாலும் அது முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. ஐ திங்க் வி ஷுட் கீப் இட் அ சைட் அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தான் பண்ணோம். அப்படி தான் பண்ணோம். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் கேரி த பேகேஜ் ஆஃப் பாஸ்ட் ஃபிலிம்ஸ். கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாவலை படமாக பண்ணணுன்னு மணிரத்னம் சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து நிறைய பேர் வந்து தமிழில் ட்ரை பண்ணாங்க. இன்னமும் அது வந்து சாத்தியமாகாமல் இருக்குது. இது உங்களுடைய களம்னு தோணுது. அதுக்கான முயற்சி எடுப்பீங்களா? அது நான் படித்தேங்க. கல்கி இங்கிலீஷில் படித்தேன். நான் தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷில் படித்தேன். ஃபென்டாஸ்டிக். இட் வாஸ் அ கிரேட் நாவல். எனக்கு அது வந்து நான் இங்கிலீஷில் படித்ததுக்கப்புறம் அது நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கும், பட்
தமிழில் இருக்கிறதுல ஒரு 25% 35% தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது தமிழில் இன்னும் டெப்த் இருக்குன்னா அது புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுறத நீங்கள் சொன்னீங்க மணிரத்னம் சார், கமல் சாரே பண்ண முடியல, நான் எப்படி பண்ண முடியும் அது. ஆனால் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் கிராண்டியூர் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணலாம். அது பட் படம் ஒன்றும் அது இல்லைங்க. அது வந்து மேலே இருக்கிற அட்ராக்ஷன் தான். இன்டர்னல்லி வந்து அதோட எமோஷன் இருக்கும், அதோட ஃபிலாசபி இருக்கும். அது ஒரு கதைக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும். அது நமக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சன்னா அது அப்போதான் அந்த படம் பண்ணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். சார், இப்போ இந்திய சினிமா எந்த இடத்துல இருக்குங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து உலக அளவில் பிரபலம் அடைய வைக்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும், நம்ம என்ன முன்னெடுக்க வேண்டியது இருக்கு? வி ஆர் க்ரோயிங். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணால் இப்போ நம்ம மார்க்கெட்டு அமெரிக்காலோ இல்லைன்னா மிடில் ஈஸ்டில் இல்லைன்னா மலேசியாலோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோடு இப்போது பெட்டர் ஆச்சு. டெஃபினட்டாக பெட்டர் ஆச்சு, இன்னும் பெட்டராக ஆகலாம். எந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணும்? எந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ்னா ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் கையில் கூட இல்லைங்க. ஆனால் அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, அந்த மார்க்கெட்டில் என்டர் ஆகணும். ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் அ குட் ப்ராடக்ட் யூ ஜஸ்ட் கேனாட் என்டர் இன் டு எனி மார்க்கெட். யூ ஷுட் நோ ஹவு த பிஸ்னஸ். அங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்க்ரீன்ஸ் 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது சைனாவில். அவருக்கு கண்டென்ட் வேணும், நம்மக்கிட்ட நிறைய நல்ல கண்டென்ட் இருக்குது. பட் அது வந்து அங்கே எடுத்துக்க போகிறது எப்படி, யாருக்கிட்ட மீட் பண்ணோம், எப்படி அந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பண்ணோம், அதெல்லாம் அந்த மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் கையில் இருக்காது. But I think it will gradually happen because there is requirement around the world. There is requirement for more and more entertainment. நம்ம இந்தியாவில் நிறைய படம் பண்ணுறோம். ஸோ டெஃபினெட்லி அங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இங்கே கான்டென்ட் இருக்குது. நடுவில் இருக்கிற பிரிட்ஜ் இட் வில் ஹேப்பன், somehow it will happen. இது வந்து 5 வருஷம் ட்ராவலு இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் ஒரு யூனிட்டாக இருந்திருக்கீங்க, அதிக நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க, ஒன்றா சாப்பிட்ருப்பீங்க, ஒன்றா தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ இது எண்ட் ஆகிறது எந்த மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஷூட்டிங் லாஸ்ட் டேயில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு நினச்சேன். அப்படி ஒன்றுமே நடக்கலை. ஆக்சுவலி ரொம்ப எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும், ரிலீஃப் வந்துச்சு. டோட்டல் ஃபைனலாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ரிலீஃப் தான் இருந்துச்சு. ஏன் யாருமே அந்த மாதிரி ஃபீலிங் எதுக்கு வரலன்னு நினச்சேன். பட் கிராஜுவலாக வந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 month 1.5 monthக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 weeks பேக் ஹைதராபாத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணோம். அப்போது மீட் பண்ணி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி திரும்ப ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரி படத்துக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரி, ஃபேர்வெல் டே மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்பா சினிமாவில் இருக்காங்க, ரமா மேம் உங்கள் ஒய்ஃப் சினிமாவில் இருக்காங்க, பையன் கார்த்திகேயா இருக்காரு, சன். ஸோ இது எப்படி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்குது? இந்த சூப்பர் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிலிமில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப ஆடாக இருக்குங்க. மார்னிங் 5:30 6 போயிடுவோம், திரும்பி 9:30 10 11 கூட ஆகிட்டு இருக்கும். ஃபேமிலியை மீட் பண்ண முடியாது, பசங்கள் கூட பேச முடியாது. ஸோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டைமிங்ஸ், சினிமாலன்னு டிஃபிகல்ட் டைமிங்ஸ். பட் எனக்கு லக்கி என்னென்னா எல்லோரும் இதில் இருப்பாங்க. மை டாட்டர் வில் கம் டு மை ஷூட்டிங் ஃப்ரம் த ஸ்கூல். அங்கேயே ஹோம்ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். I think I'm the most luckiest person. In the film field, definitely I'm the most luckiest person. அது மட்டும் கேரண்டி. கட்டப்பா குத்துனாரா பாகுபலியை, இல்லை கொண்டுட்டாரா? ஹார்ட்லி 20 days. உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது. ஓகே சார், எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நிறைய வேர்ல்டு வைடு விஷயங்கள்லாம் நிறைய வந்து பேசுனீங்க. நீங்கள் இன்னும் சினிமாக்கள் எப்படி வந்து மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக பாகுபலி 2வும் பாகுபலி 1 விட அதிகமாக ஹிட் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம் சார். தேங்க்யூ வெரி மச்.